வணக்கம். மீன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. இந்த விஷயங்கள்ல நீங்கள் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், குறிப்பா இந்த வார கிரக நிலைகளை ஆய்ந்து பார்க்கும்போது என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான ஏற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த வாரத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றும், கடகராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியும் நிகழ்கிறது. அந்த வகையில் ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், அது மட்டும் இல்லாமல் சனியோடு இணைகிறாரு. கேதுவை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியின் காரணமாக மீனராசி நேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரி நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறாருங்க. பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார் ராசிநாதன். பலம் பெற்றிருப்பது, அதுவும் மறைமுக பலம் பெற்றிருப்பது மீனராசி நேயர்களுக்கு இருட்டிலிருந்து வெளிச்சத்தை காட்டுங்க. இனி துன்பம் இல்லை என்கின்ற உணர்வினை பெறுவதால் செயல்கள்ல வேகம் பிறக்குங்க. முடியவில்லையே என்று நினைத்த காரியங்கள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. ஆரோக்கிய குறைவு உள்ளவர்களுக்கு புதிய மருத்துவத்தால் முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தெய்வ தரிசனம் உண்டுங்க. பத்திரிகை, தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் பலவும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வார தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குருவானவர் சுக்கிரன் வீட்டில் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறார். இதன் விளைவாக இல்லத்தில் நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உடன்பிறப்புகளின் வழியே உருவான பகை மாற இருக்குதுங்க. வழக்குகள் சாதகமாக முடியுங்க. நட்பால் நன்மைகள் கிடைக்க இருக்கு. நாகரிகமாக வாழ தேவையான வசதிகள் வந்து சேர இருக்குதுங்க. பல முறை போராடியும் முடிவடையாத சில காரியங்கள் இப்பொழுது முடிவுக்கு வர இருக்குதுங்க. இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் பத்திரப்பதிவில் இருந்த தடை அகல இருக்குதுங்க. உடல் நலத்தில் மட்டும் கூடுதல் தகவல்கள், கூடுதல் கவனம் செலுத்துவாங்க என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகமும் ஏற்பட இருக்குது. அதாவது தருணங்களை உங்களுடைய ராசிநாதன் மட்டுமின்றி தொழில் ஸ்தானத்தில் அதிபதியாகவும் விளங்குபவர் குரு பகவான். அவர் அஷ்டமாதிபதி சுக்கிரனோடு பரிவர்த்தனை பெறுவதால் சில நேரங்களில் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரிடுங்க. கொடுக்கல் வாங்கலில் தகராறுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்க. பிறரை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகள் நடைபெறாமல் மீண்டும் உங்களை வந்து சேரலாங்க. வாழ்க்கை தேவைக்கு பூர்த்தியாவதால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுங்க. புதிய வழக்குகள் உண்டாகி மன வருத்தத்தை அதிகரிக்க செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தினுடைய முற்பகுதி ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சி அமைகிறது. அதாவது சிம்ம ராசியில் கேது சஞ்சரிக்க போகிறார். அதே போல் கும்பராசியில் ராகு சஞ்சரிக்க போகிறார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு வரும் ராகுவால் பயணங்கள் அதிகரிக்க இருக்குங்க. இடமாற்றம், வீடு மாற்றம் உறுதியாகும். வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூட இருக்குது. 6ல் சஞ்சரிக்கும் கேதுவால் உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வரலாங்க. விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கும் முயற்சியில காட்டக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. ஆரோக்கிய குறைபாடு அதிகரிக்க இருக்கு. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. எனவே அலைச்சலை குறைத்துக் கொள்வதோடு
ஆகாரத்திலும் கட்டுப்பாடு செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம சூரியனோடு கூடிய விரைவில் புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாங்க. இதன் விளைவாக உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மேலதிகாரிகள் அதில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க. காது குத்து, கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெற வழிபிறக்க இருக்குங்க. அரசு வேலைக்கு முயற்சித்து வருபவர்களுக்கு அவை கைகூட இருக்கு. கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு சலுகைகள் கூட இருக்குதுங்க. உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம முக்கியமாக இந்த வாரம் சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு தற்சமயம் 7.5 சனி நடைபெற்று கொண்டிருக்குதுங்க. இந்த நேரத்தில் சனி செவ்வாய் பார்வையும் ஏற்படுகிறது. தனாதிபதி செவ்வாய் விரையாதிபதி சனியை பார்ப்பதால் தனவிரயம் ஏற்படுங்க. வீண் வம்பு வழக்குகள் வீடு தேடி வரும். விளையாட்டாக பேசியது விபரீதமாக முடியுங்க. எவ்வளவு முயற்சி செய்தாலும் திட்டமிட்ட காரியங்கள் நடைபெறுவது அரிது. மன சங்கடங்கள் அதிகரிக்குங்க. மக்கள் செல்வங்களாலும் சில பிரச்சனைகள் வரலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீங்க. திடீரென எண்ணங்களில் மாற்றம் வந்து சேருங்க. அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்கால அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் குரு பகவானுடைய பயிற்சி அமைய இருக்குது. இந்த குரு பயிற்சியின் விளைவாக தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்குது. கிளை தொழில்கள் செய்யும் வாய்ப்பு உண்டுங்க. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் வருமா என்று காத்திருப்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல்கள் கிடைக்க இருக்குதுங்க. பெற்றோருடைய ஆதரவோடு சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபட இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைக்குங்க. வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றும் தானாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் மீனராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு உயர இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகம் கிடைக்க இருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த நிறுவனம் மாற்றம் உண்டுங்க. கலைஞர்களுக்கு பாராட்டு கிடைக்க இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் உண்டுங்க. அதே போல பெண்மணிகளுக்கு தாய் வழி ஆதரவு திருப்தி தரும். குடும்ப முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையக்கூடிய ஒரு வாரமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. இருந்தாலும் கூட மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது குடும்ப ராசியில் சூரியன் இணைகிறார். இடனுக்குரிய செவ்வாய் 5இல் நீச்சம் அடைந்து இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொள்வாருங்க. அதே போல் யாருக்கும் வாக்கு தர வேண்டாம். தேவையற்ற வாக்குவாதங்கள் ஈடுபட வேண்டாங்க. பிள்ளைகளுடைய விஷயத்தில் மன நெருக்கடியும் ஏற்படலாங்க. வீண் வம்பு வழக்குகள்ல மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தது. எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னரும் ஆழ்ந்து சிந்தித்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அதே போல் பண விஷயமாக இருந்தாலும் சரி, பொருள் விஷயமாக இருந்தாலும் யாருக்காகவும் எதற்காகவும் வாக்கு கொடுக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது முதியவர்களுக்கு உதவி செய்யுங்க. சனிக்கிழமை அனுமன் ஆலயத்திற்கு சென்று வணங்கி வாருங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது.